அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்னை வந்து கட்டி வச்சுட்டாங்க. மறுநாள் போட்ட நகையில் ஒரு மோதிரத்தை எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஃபுல் தண்ணியில் வராருங்க மேடம் வீட்டுக்கு. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சு? நல்லா இருக்குது தான். உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சு? பேர் என்னம்மா? என் பேர் செல்வகுமாரிங்கம்மா. நான் வந்து இந்த செம்மஞ்சேரியிலேருந்து வர்றேங்கம்மா. 2014 கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பாஸ்கரன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தாரம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து 2 பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்பா கொஞ்ச நாள் கழித்து அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். நான் பிறந்து அப்புறம் நல்லா தாங்கம்மா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்பாவும் நல்லா பாசமாக இருப்பாங்க. நல்லா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா பொண்ணு அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து சித்தி கொடுமை அந்த மாதிரி என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது நடுவில் வந்து அக்கா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வயசு வந்த உடனே எங்கள் வீட்டில் வந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் எங்கள் அப்பா வந்து புரோக்கர் மூலியமாக பார்த்து நிறைய இடத்துல இந்த மாப்பிள்ளை தேடி இவருக்கு வந்து சுப்பிரமணியன்றவங்களுக்கு வந்து அந்த அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வச்சு அக்காவும் 3 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அப்புறம் நடுவில் வந்து இவங்க தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அது அங்கே ஏதோ கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் இங்கே வந்துட்டார். வந்த உடனே எங்கள் மாமா என்ன சுப்பிரமணியோட தம்பி வந்துட்டாங்க. இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் தங்கச்சியை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்களும் உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தானே தேடிட்டு இருக்காங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கம்மா. என்னை கேட்டப்ப நான் சொன்னேன், அக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு 1 வருஷம் ஆகட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவரும் வேறு குடிகாரன்னு வேறு சொல்கிறீங்க, குடிகாரனா எனக்கு வேண்டாம்க்கா, நான் கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கூட ஃபோனில் அழுதேன் மேடம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவை அப்பாவை நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்னை வந்து கட்டி வச்சுட்டாங்க மேடம். பண்ணி மறுநாள் போட்ட நகையில் ஒரு மோதிரத்தை எடுத்துன்னு போய் வச்சுட்டு வீடு ஃபுல் தண்ணியில் வராருங்க மேடம். வீட்டுக்கு ஃபுல் தண்ணியில் வராரு. இவர் வந்து வேலை வெட்டிக்கு போக மாட்டார். சரின்னு விட்டுட்டேன் மேடம். மறுநாள் அதே மாதிரி தான் என்ன பண்ணார், திரும்ப செயின் ஒன்று, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, நான் அவங்க கூடயே போயிட்டேன். வீட்டில் போயிருக்கப்ப இவர் அங்கே வந்தார். வந்துட்டு எனக்கு வந்து ஊரில் திருவிழா இருக்குது, நான் ஊருக்கு போனேன், எனக்கு 10,000 எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்க சொல்லு உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணாருங்க மேடம். சரி, நான் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு அந்த காசை இவர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஊருக்கு போனார் மேடம், என்னையும் கூட்டிகிட்டு போனாருங்க மேடம். கூட்டிகிட்டு போய் அங்கே ஏதோ ஊரில் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாயை வாங்கிட்டார். வாங்கிட்டு மீதி காசு பீரோவில் வச்சுருந்தாங்க மேடம். நான் குளிக்கிறதுக்கு நான் ஒரு மோதிரத்தை கழட்டி வச்சுருந்தேன் பீரோவில். இந்த குளிக்கும் போது தலையிலலாம் மாட்டுதுன்னு சொல்லிட்டு பீரோவில் வச்சுருந்தாங்க. பீரோவில் இருக்க காசையும் அந்த மோதிரத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. நான் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் எங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க மேடம். அங்கே உள்ளே போய் பார்க்குற சுற்றி ஆம்பளை பசங்க மேடம், 10-15 பேர் இருப்பாங்க. உள்ளே உட்கார வச்சுட்டு வீட்டில் இருக்க சாப்பாடு கறி மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வச்சு ஃபுல் தண்ணி வீட்டில் பாட்டிலுங்களை பெருசாக பாட்டிலுங்களை வாங்கிட்டு வந்து வச்சு ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்றாருங்க மேடம். சாப்பிட்டுட்டு இதில் ஒருத்தர் நிதானமே இல்லாமல் போய் நாங்கள் படுக்கிற கட்டில் மேலே போய் படுத்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் நான் எங்கள் விமலாக்கா வீட்டில் போய் ரூமில் போய் படுத்துட்டேன். படுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் இவர் கூடலாம் இருக்க மாட்டேன், இவர் ரொம்ப தண்ணி சாப்பிட்றாரு, எனக்கு பிடிக்கல, அடிச்சிட்டாருங்க மேடம். அன்னைக்கு நைட்டு அடித்து எங்கள் அக்கா கிட்ட போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அடித்து கையெல்லாம் வீங்க வச்சு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடுச்சு மேடம். உள்ள தாப்பால் போட்டுட்டு அவ்வளோ அடி என்ன. நான் அப்புறம் ஜன்னல் வழியாக கூப்பிட்டு கத்தி அப்புறம் எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து நான் கதவு திறந்து வெளியில் ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து கையெல்லாம் வீங்கி போய் அப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல. நான் அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு, அடித்து ஒரே தண்ணி சாப்பிட்டு ஒரே அம்மாக்கலம்மா வீட்டில் அப்படின்னு. உடனே அம்மாவும் கிளம்பி மறுநாள் வந்தாங்க மேடம். அப்போ தான் எங்கள் நாத்தனார் 100 ரூபா கையில் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அம்மாலாம் வராங்க அப்படின்னு எங்கள் நாத்தனார்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க மேடம். பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட என் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் பஞ்சாயத்துக்காரங்களை வச்சு பேசினாங்க. அங்கே வந்து இனிமேல் இவர் ஒழுங்காக இருப்பாருமா, தண்ணி சாப்பிட மாட்டார், ஒழுங்காக வேலைக்கு போவார், வெட்டிக்கு போவார், நல்லா இருப்பார், நீங்கள் உங்கள் பொண்ணை நம்பி விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க மேடம். சரின்னு நானும் நம்பி இருந்தாங்க மேடம். இருந்துட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் இருந்து கூட்டிகிட்டே போகலங்க மேடம். நானும் கூட்டிகிட்டு போங்கன்ற கூட்டிகிட்டே போகல. அப்புறம் அதே மாதிரி தினம் மேடம் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போனார்னா நைட்டு 11 மணிக்கு வருவார். வந்தால் ஃபுல் தண்ணிங்க மேடம். வேலைக்கும் போகிறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல. எங்கள் மாமியார்கிட்ட சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஐயா உன்னை கடைசி வரைக்கும், அவனை நீ நம்பாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க மேடம்.
அவங்க வயசானவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட எனக்கு சாப்பாடு போடணுங்களா மேடம்? 2 பேர் அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க மேடம். வெளிநாட்டில் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க மேடம் குடும்பத்தை. இவர் வந்து சரின்னு இவரும் கூட ஏமாத்திட்டாங்க மேடம். ஃபுல்லாக போய் சொல்லி சுப்பிரமணியம் விமலா பண்ண வேலை தாங்க மேடம். வேற யாருமே கிடையாது மேடம். நான் எங்கேயும் அழகா அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையா செல்லமா அழகா இருந்தேன் மேடம். எடுத்துட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க மேடம். எத்தனை வருஷம்? 2-3 வருஷம் ஆகுதுங்க மேடம். குழந்தை இருக்கா அவனுக்கு? ஆமா, 1 வயசுல 1.5 வயசுல பாப்பா இருக்கிறான். இது வரைக்குமே எந்த ஒரு வேலைக்குமே போகலங்க. அப்ப எப்படி செலவெல்லாம் யாரை பாக்குறது? நான் அம்மா அப்பா வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து அம்மா அப்பா வீட்டுல தாங்க மேடம் இருக்கேன். இது வரைக்கும் 1 ரூபாய் எனக்கு கூட வந்திருக்கேன். இப்ப அதுதாங்க மேடம் இவர் வேண்டான்றதுக்கு தாங்க மேடம். ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்றாருங்க மேடம். இந்த இவர் 4 வருஷமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு நாள் கூட சேர்ந்து வாழலங்க. சரிம்மா, இப்ப ஏன் வந்திருக்க? உண்மையை சொல்ல. இப்ப அதாங்க மேம் இவர் எனக்கு பிடிக்கலங்க மேடம். 4 வருஷமா தான் உனக்கு அவரை பிடிக்கல? பிடிக்காம தாங்க மேம் எங்க அம்மா வீட்டுல தாங்க மேம். இன்னைக்கு தெரிஞ்சிருவாரு, நாளைக்கு தெரிஞ்சிருவாரு. இல்ல, திடீர்னு ஏன் வந்திருக்கு? இவர் பண்றது வந்து இவர் டார்ச்சர் பண்றாருங்க மேடம். நீ என் கூட வாழலைன்னா உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன், என் ஃப்ரெண்டுங்களை கிட்ட சொல்லி உன் கதையை முடிச்சிருவேன், அப்படி இப்படிங்கிறாரு. எங்க அப்பா அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறாரு, எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. இவரால எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து தாங்க மேடம் நான் இங்க ஓடி வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி நீங்க தான் வச்சு உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மேடம். அவங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணது. அவங்களும் போக வர வீட்டுக்கு இருந்திருக்காங்க, பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. எப்படிம்மா மனசு வந்தது? சின்ன பொண்ணு தானே அவ. நான் வேணும்னு அதெல்லாம் செய்யலை மேடம். அப்புறம் பெரியவங்க சொன்னாங்க கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும், திருந்திருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சதா உங்களுக்கு? பார்த்து தான் மேடம் கல்யாணம் பண்ணாங்க. என்ன பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை முடிச்சிட்டீங்க? நினைச்சலாம். அப்புறம் குடிகாரனுக்கு எதுக்குமா பொண்டாட்டி? உங்க பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? அப்படி அவன் என்ன பலியாடா? எங்க மாமா கூட மேடம் எத்தனையோ வாட்டி சிங்கப்பூர்ல இருந்து வந்து போயிருக்காங்க. என்ன எங்க தம்பி என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, ஒரு வாட்டியும் விசாரிக்கல மேடம். கல்யாணம் பண்ணி வச்சதோட அந்த 1 மாசத்துலயே கிளம்பிட்டாரு மேடம் ஊருக்கு. எத்தனையோ வாட்டி 2-3 தடவை வந்து போயிருக்கிறாரு. என்ன ஏது, ஏன் அவன் அப்படி பண்றான், கூப்பிட்டு கூட எதுவும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். கல்யாணம் அவங்க வாழ்ந்தா வாழட்டும், வாழலைன்னா போட்டோம். கண்டிக்காமல இல்லை மேடம். வந்தாருன்னா அவர் கண்டிக்க தான் செய்வார். அவர் பேசுறது சரியில்லாமல் 2 பேருக்கு ஏதாவது சண்டை வந்துடும். அது பெரிய அப்படியே ஊர் பஞ்சாயத்து மாதிரி ஆயிடும். இவங்களும் 3 வாட்டி கிட்ட. இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னம்மா பதில்? நீங்களும் உங்க புருஷனை பதில் சொல்லணும். இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் மேடம். கல்யாணம் பண்ணி வச்சு நான் அம்மா வீட்டில் இருந்தேங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமனாரும் சேர்ந்து கொடுத்த பாத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு விற்று சாப்பிட்டுட்டாங்க மேடம். என் நகையும் விற்று சாப்பிட்டுட்டாங்க மேடம். இவங்க வாங்கி எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி, எங்கள் அத்தை இவங்களுக்கு கல்யாணத்துக்கு பைக் வாங்கி கொடுத்த மாதிரி தான் மேடம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நாள் நான் அந்த பைக்கில் உட்காந்துட்டு போகல மேடம். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பார்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, பைக்கை எங்கேயோ புதுக்கோட்டையில் யாரோ ஒரு ஆஃபீஸில் அடகு வச்சுட்டு அந்த பைக்கை வந்து இவர் 20,000க்கு வாங்கி குடிச்சிட்டாருங்க மேடம். காசு ஃப்ரெண்டுங்களுக்கு செலவு பண்ணி குடிச்சிட்டாரு. அந்த கடனை இன்னமும் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இன்னமும் 20,000 அடைக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து நஷ்ட ஈடு கொடுங்க. அந்த பொண்ணுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுங்க. உங்க பேரு? சுப்பிரமணியம். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஆமா. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நல்லா இருக்குதான். உங்க தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இவங்களுக்கே தெரியுமே. அவங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்க அண்ணன் தானே? ஆமா. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம்? இருக்கு. அவ தங்கச்சி மாதிரி தானே உங்களுக்கு. அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டாம்? யோசித்தான் மேடம் கல்யாணம் பண்ணி வச்சோம். யோசிச்சு நான் கெட்டு குடிச்சு வரா போட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சோம். அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? உங்க தம்பி நல்லா இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு பலியாடா? என்னங்க நியாயம் இது? என்ன நியாயங்க? அவ பாட்டுல தனியா இருந்திருப்பால, கல்யாணமே இல்லாம கூட நிம்மதியா இருந்திருப்பா. உங்க பையன், உங்க வீட்டு பையன் வந்து நல்லாகணும், திருந்தணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு பலியாடு அப்படின்னு. அப்புறம் அவர் குடிப்பாரு, இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியுமா ஆல்ரெடி? அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பையனுக்கு கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுல்ல? ஆனா ஏதாவது சண்டை வந்துட்டா மேடம் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு, தாலியை கொடு, குழந்தைய கொடு, என்னென்ன டார்ச்சர் பண்றாரு மேடம். 3 வருஷமா ஒரு நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல நான் இருந்து கூட எனக்கு நிம்மதி இல்லைங்க மேடம். அங்க வர 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து எங்க அம்மா ஃபுல் தண்ணியில கேக்குறாரு, ஆதார் கார்டு கொடுங்க, இல்லைன்னா உங்களை அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவரை சொல்லி பிரயோஜனம் இல்லைம்மா. இது பிரச்சனை என்னன்னா, அவர் குடிகாரன். குடிப்பழக்கம் இருக்கும்போது என்ன வேணா செய்வாங்க ஒருத்தர் குடிக்காக. மேடம் மாசமா இருக்கும்போது இந்த ஷால் இப்படிதாங்க மேடம் போடுவேன், போட்டு அந்த கழுத்தை பிடிச்சி இப்படி இருக்கிறாரு மேடம். எங்க அம்மா அப்பா எதிர் வீட்டுல இருக்கிறாங்க.
கிச்சனில் போட்டு கழுத்தை பிடிச்சி இருக்கிறாருங்க மேடம். நான் அன்னைக்கே என் உயிர் போயிருக்கோங்க மேடம். எனக்கு நான் எப்படியே தப்பிச்சு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து நான் எப்படியே போராடி ஓடி என்ன பதில் மேடம். சொல்றீங்க? மேடம் ஆப்ரேஷன் பண்ணி நாங்க என்ன மேடம் நீங்க பதில் சொல்றது? உங்களை நம்பி தாங்க கட்டி கொடுத்தாங்க. ஆமா வீட்டு முதல் மருமகன் நல்லதா கல்யாணம் தான் தான் நாங்க சொல்லுவாரு பண்ணி வைக்க சொல்லி முடியும். நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க நல்ல பையனா ரெக்கமெண்ட் நல்ல பண்ணிருக்கீங்க. பையன் தான் வந்து நல்ல நல்ல பையன். பையனா எப்படிங்க இப்படி பண்ணுவான்? சீரழிப்பான். 2வது நாள் நகை எடுத்துட்டு போய் குடிச்சிருக்கான். நல்ல பையனா? நல்ல பையன் நான் சொல்லல, கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பான்ட்டு. மேடம் அவர் சம்பாதிப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் நல்லா- பண்ணி வச்சீங்கல்ல நல்லா இருப்பான்னு பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. மேடம் இது வரைக்கும் பாப்பா பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தாங்க மேடம் பிறந்தா. முதவும் நான் சாக பழக்கே கிடந்தேன். அப்போ இவங்க வந்து பார்த்தாங்க. நான் வந்து இவங்களை வாங்கன்னு ஒரு வார்த்தை நிற்க கூட முடியாமல் இருக்காங்க மேடம். அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தங்கச்சியும் எங்கள் மாமியாரும் வந்திருந்தாங்க. என்னால் பேசக்கூட முடியலங்க மேடம். அப்போ நான் அவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலையா மேடம். அதுலேருந்து என் மேலே கோபமாக இருக்கிறாங்க. நான் எது ஃபோன் பண்ணி சொன்னாலும் என் மேலே இவங்க வாங்க வேற கூப்பிடணுமா அவங்கள? எத்தனை பெண்களோட வாழ்க்கை எப்படி அழிக்கிறாங்க. குடிகார பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் ஆனா திருந்திடுவான்னு கூட பிறந்த அக்காக்கள் தான் துரோகம் பண்ணறதே. தங்கச்சிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் கிடையாது மேடம். இன்னும் ஒரு குழந்தை பிறந்தாலும் பொறுப்பு வரேன்னு சொன்னாங்க மேடம். அப்பயும் வரலங்க மேடம் அவருக்கு. இதே தாங்க மேடம். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க இல்லைன்றதுனால அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். நான் கேட்க கூடாதுங்களா மேடம்? இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா இது வரைக்கும் இவர் சொன்னாருங்க மேடம், கல்யாணம் ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் மேடம். இது வரைக்கும் என்ன இப்பதான் மேடம் வந்து உட்காந்து பேசுறாரு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம். எனக்கு என்னன்னா அந்த பையனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். எனக்கு அது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கா, நம்ம வைஃபோட தங்கச்சி இல்லை அந்த பொண்ணு நம்ம தங்கச்சி, அவன் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒன்று ஒரு எண்ணம் வராது. அது சொத்து வேண்டாம், இது வேண்டாம், ஒரு நல்ல வேலை, ஒழுக்கம், குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பையன், அதானே நம்ம நினைப்போம். அங்கேயே ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க சுயநலத்தை தான் யோசிச்சாங்க. என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லை மேம். அது உங்க தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காண்டி தான் நான் இங்கே இருக்கிறேன் சென்னையில் வந்து. சரி, சென்னையில் வந்து இவங்க வீட்டில் தங்கி தான் நான் உங்களுக்கு வேலை குடிப்பழக்கம் இருக்கா? முன்னாடி இருந்துச்சு, நான் இப்போ நல்லத்தையும் விட்டேன். கல்யாணம் ஆன அடுத்த நாளே குடிச்சிங்களா? அதெல்லாம் குடிக்கல மேம், அதெல்லாம் குடிக்கல. கல்யாணம் ஆகிட்டுலாம் குடிக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு நான் குடித்தேன். குடிச்சாரா இல்லையா? குடிச்சிருக்காரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காசெல்லாம் எடுத்துட்டு போய் குடிப்பார்ல, அவன் நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு. நகையெல்லாம் வச்சு குடிக்கல மேம். இதுவரை அவங்க போட்ட நகையெல்லாம் நான் தெரியல. குடிக்கல. நான் இப்போ இல்லை மேடம். நகை வந்து திருவிழா அப்போ ஒரு மோதிரம் காணாம சொன்னாங்க மேடம். அது 2 நாள் கழிச்சு இவர் தான் எடுத்துட்டு வந்து எங்க அத்தையிட கொடுத்தாரு. இங்கே தான் வீட்டுக்குள்ள கிடந்துச்சு சொல்லி இவங்க கழட்டி திரும்ப வச்சுட்டு- தூக்கிட்டு போயிட்டாரு. இவங்க கழட்டி வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். முதலம்லாம் அவங்கள்ட்ட எங்க அத்தை கொடுத்துட்டேன். திருவண்ணாமலைன்னு வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து குடிப்பாரா? ஆமா மேடம் வருவாங்க திருவிழானா. நான் வந்து வீடு வந்து செப்பரேட் மேடம். எனக்கு வந்து இவங்க தான் யாருமே வாழ வரலையே. நான் வந்து தனியா இருக்கையில இவங்க இப்ப தனியா கோயில் வாழணும்னு திருவிழானா சொல்லி- ஏன் தம்பி, மேடம், நாங்க உங்களுக்கு 2 பேரும் குடிப்பழக்கம் தான் முக்கியம்னா ஏன் கல்யாணம் பண்றீங்க? குடிப்பழக்கம்லாம் இல்ல மேம். எனக்கு வந்து குடிப்பழக்கம்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் அப்ப போய் எப்போதுமே சொல்றாளா? குடிச்சிட்டுலாம் இருக்கணும்லாம் கிடையாது. அப்ப போய் சொல்றாளா? அது என்ன? சரி, அவளை விடுவோம். உங்க அண்ணன்ட்டே கேட்போம். ம். அவர் குடிப்பழக்கம் இல்லைங்களா? இருக்கும். குடிப்பழக்கம் எப்பாச்சும் ஒரு நாள் தான் குடிப்பேன். அப்படிதான். அதனால நமக்கு தான் சரி. பிரச்சனையே, குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தாலும். அதிகம். குடிப்பழக்கம் இருந்து நல்லா சம்பாரிச்சு கொடுக்காம இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதானே பிரச்சனை. அதான் பிரச்சனையே. அவ சொல்லல, குடிப்பழக்கத்தை உங்க நிறுத்தணும். அண்ணனும் அண்ணியுமே சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்ற? இல்ல நல்லதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா எங்க இங்க வந்திருக்கு? இருமா, ஒரு நிமிஷம். அவங்களே சொல்றாங்கல்ல. இவங்களுக்கு தெரியாது மேம் இங்க என்ன நடக்குது. ஏன்னா நான் உங்க ஊரு பிள்ளை. சரி, ஊர்ல இங்க இருக்காங்க. நடக்கிறது என்னன்னு தெரியாது. தெரியாது. உங்களுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குதுன்னு? அந்த பையனை பத்தி தெரியுமா தெரியாதா? நான் சொல்லியிருக்கேன் மேடம். இப்படிதான் அவர் இருப்பாரு, வேலைக்கு போக மாட்டாரு, குடிப்பாரு, வீட்டுல படுத்து தான் தூங்குவாரு. நான் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் சொல்லவே இல்லைங்க மேடம். இல்ல அவங்க இவங்க சொன்னாங்களோ சொல்லவே இல்லையா, இல்லை. அவங்க சொல்லி இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான். நான் சொல்றது புரியுதா உனக்கு? இந்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணி திருமணம் வச்சது அதான் அது கல்யாணம் என் மேல பண்ணது ரொம்ப தப்பு. தப்பு. கல்யாணம் பண்ணி கல்யாணம் அதுதான் எனக்கு பண்ணி கோவம். வச்சது நல்லா நான் ஏன் இருக்கு நம்ம இவ்வளவு நினைச்சோம். கோவப்பட்டேன்னு நினைக்காதீங்க. ம். இந்த மாதிரி பல கேசஸ் நான் பார்த்திருக்கேன். ஆமா ஆமா. அந்த மாதிரி யாருமே இன்னும் பண்ணக்கூடாது. உங்க வீட்லயே யாராவது குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணறதுன்னா நீங்க முன்னால வந்து இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லணும். ஆனா முழு சம்மதம் வந்து இவங்க இல்ல, ஃபேமிலிக்கு. அது வேறங்க. பெண் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லணும், நாங்க இதுக்கு உடந்தையா இருக்க மாட்டோம், நாங்க இந்த திருமணம் அட்டென்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் ஏன்னா எவ்வளவு ஒரு சொன்னேன். பெண்ணை நான் எவ்வளவு திருப்பி சொன்னேன் அண்ணன்ட்ட. நானும் இவர் சிங்கப்பூர்ல தான் இருந்தான். இவர் சொல்லித்தான் நான் கல்யாணம் பண்ணேன். இவருக்காண்டி நான் ஊர்ல வந்து இருந்தேன். இவர் சொல்லதுக்கு அப்புறம் தான் நான் இவருக்காக பொண்ணு வந்தியா இல்ல அங்க ஏதோ கேஸ் ஆயிட்டு வந்தியா? இல்ல நான் இங்க ஆக்சிடென்ட் கேஸ் ஆனிச்சு.
விழுந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனோன்னா கால் இதாகிடுச்சு. அதில் நான் வந்து இன்சூரன்ஸ் இதுக்காண்டி நான் வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டு திருப்பி போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறோம்னு சொன்னாரு. சரி நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பண்ணிட்டேன். அவர் சொன்னார்ல குடிக்காதேன்னு, குடிக்காம தான் மேடம் இருந்தேன். குடிக்காதே சொன்னார்ல, குடிக்காம குடிக்காம தான் இருந்தியா? இப்பவும் பாருங்க இந்த பொண்ணுக்காண்டி இன்னும் குடிக்காம தான் நான் வேலை ஒரு பார்த்துட்டு வாரத்துக்கு இருக்கேன். முன்னாலே சொல்லிட்டேன் இந்த பழக்கமெல்லாம் விட்டுரு எல்லாத்தையும். தண்ணி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழக்கம் 1 வீக் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் போயிடுது. நான் சாப்பிட்டேன். இந்த பொண்ணோட பர்மிஷன் கேட்டு தான் கூட சாப்பிட்டேன். நான் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டு. ஆனால் இந்த வரை இந்த பொண்ணுக்காண்டி 6 மாசமா தண்ணி குடிக்காம தான் இருந்தேன் உங்க வீட்டில். மேடம் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலயே தனியாக ரூம் எடுத்து வச்சு ஃப்ரெண்டுங்களை கூட சேர்த்துட்டு வாங்குற சம்பளத்தை அப்படியே செலவழிக்கிறதுங்க மேடம். நான் இது தனியா வரைக்கும் இருக்கிறது- எனக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பால் டப்பா வாங்கி கொடுத்துருப்பாரா கேளுங்க மேடம். உண்மையாமா அது? நான் குழந்தை அது பிறந்த தெரியல. கல்யாணம் ஆனதுல இருந்து என் அப்பா அம்மா வீட்டில் தான் நான் மேடம் சொல்றேன் நான் மேம். இருக்கேன். நான் சொல்கிறேன், இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எனக்கு வந்து எங்கள் ஊரில் வாழ்றதுக்கு தான், சென்னையில் இருக்கிறதுக்காண்டி இல்லை. என் வீட்டில் தான் இந்த பொண்ணு வாழணும். இது யாரு வந்து சொன்னது? எங்கள் வீட்டில் யாரு சொன்னது? யார் இந்த ரூல் போட்டது? யாருமே ரூல் போடல. இது வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டில் தானே பொண்ணு இருக்கணும். யாரு கல்யாணம் சொன்னது? பண்ணா. அது நீங்க சொல்றது தானே. நாங்க சொல்றோம் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை இருக்கணும்னு. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி, நான் அதுக்காண்டி தான் இருக்கிறேங்கிறேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. எப்படி இருந்தது உங்க வாழ்க்கைன்னு சொல்லுங்க. எங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. இடையில வந்து இவங்க மாற்றிக்கிட்டதான் இங்கே வந்துட்டு. அப்ப அவங்க பேர்ல எந்த தப்பும் கிடையாது. தப்பு இல்லைன்னு சொல்ல மேம். என் மேலும் தப்பு இருக்கு, அவங்க மேலும் தப்பு அவங்க இருக்கு. மேல என்ன தப்பு? அவங்க மேல என்னன்னா என்னைய வந்து நான் எனக்கு வேலைக்கு போயிட்டு இதுவரையும் சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்தது இல்லை. நாள் வேலைக்கு போயிட்டு செஞ்சு வரேன். கொடுத்து. இருமா இதுவரையும் சாப்பாடு போட்டு கொடுக்கறது இல்லை, ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறது. எனக்கு வந்து ஜெயில மாதிரி சும்மா இப்படி தள்ளி விடுறது, சாப்பாடை கொண்டு வச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறது. அவங்க வீட்டை அப்பா அம்மாவோட போய் இருந்துக்குவாங்க, அவ்வளவுதான். என்னைய வந்து ஒரு தனி ரூம்குள்ள போட்டு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவங்க வீட்லயே? அவங்க வீட்டுல. சரி, நீங்க என்ன தப்பு பண்றீங்க? நான் எதுவுமே தப்பு பண்ணலையே மேம். எந்த தப்பும் பண்ணல. எதுவும் தப்பு பண்ணல. நான் எந்த வேலைக்கு தப்பு போயிட்டு நான் பண்ணீங்க? வருவேன், அவ்வளவுதான். நீங்க உண்மையை சொல்லுங்க என்கிட்ட. ஒரு பழக்கம் தான், கெட்ட பழக்கம், அந்த குடி பழக்கம் தான். அப்ப வேற என்ன ஒண்ணும் இல்ல. தெரியுமா? குடிப்பழக்கம் இந்த ஒரு பொண்ணுக்கு- நிமிஷம். நீங்க சொல்றீங்களா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், அழகா சாப்பாடு போடணும், நம்ம ஆனா புருஷனை அந்த பொண்ணு மதிக்கணும்னு. நினைச்சா- அதே ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை நினைச்சா அவனை திருத்தி இருக்கலாம். அந்த பேச்சே வேண்டாங்க, சரி ஓகே. வேண்டாம். அது எப்போ தெரியுமா வரும்? நம்ம புருஷன் நம்ம புருஷனை பார்க்கணும்னா அந்த பாசம் உன் மேல வரணும். அது மாதிரி நீ நடந்துக்கணும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க அப்படி நடந்துக்கணும். இந்த பொண்ணு வந்து உங்க குழந்தைய பெற்றிருக்கா. அப்போ அவ மனசுக்குள்ள அந்த பாசம் இல்லாம இருக்கவே இருக்காது. அருவருப்பு, வெறுப்பு. ஏன்னா அந்த குடிப்பழக்கம். இந்த குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்கன்னு அவள்கிட்ட கேளுங்க. ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காமிக்க சொல்லுங்க. மேம், தனியா இதுவரை ரூம்ல நான் நின்னு இருந்துட்டு பேசுவாரு குடிக்கவே மேடம். இல்ல. தனியா செவத்தை அப்படி பார்த்து இப்படி பேசுவாரு. இப்படி அப்படின்னு செவட்லாம் action அதெல்லாம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்படி கிடையாது. பேசுவாரு நான் சொல்றதுக்காண்டி மேடம். இல்ல. நான் குடியதை வந்து மாசமா ஊர்ல இருக்கும்போது குடிச்சேன். ஆனா இங்க சும்மா வந்து இருக்கியா? சென்னையில வந்து நான் இதுவரையும் குடிச்சது இல்ல. வீட்டுல இருந்துட்டு இதுவரையும் மாசமா குடிச்சதே இருக்கும்போது இல்ல. கேக்குறாரு, இந்த குழந்தை நீ யாருக்கு வாங்கினியும்? இந்த பொண்ணே வந்து கேக்குறாரு என்னை வந்து மேடம் எவ்வளவு சண்டையில. கேட்டிருக்கு. இந்த பொண்ணு பேச்செல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இந்த பொண்ணு ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசும். இந்த பொண்ணு நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்களை காதலிக்கணும். ஆமா மேம், எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் காதல் வரணும். அது எப்படி வரும்? புருஷன் வந்து அந்த அளவுக்கு நடந்துக்கணும். அப்பதான் காதல் வரும். அவன் எப்படி இருந்தாலும் என் புருஷன் இருக்கிறது காலம் எப்படியாவது நம்ம திருத்தி வாழலாம். அதெல்லாம் போச்சு. ஆமா. அந்த காலம் இன்னும் வராது. அதை மறந்துடுங்க. ஆண்கள் அதை மறந்துடணும். இன்னும் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லபடியா இருந்தாதான் உங்க வைஃப் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா போடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுறதுங்களா? அந்த டைம் எல்லாம் போயிடுச்சு. நீங்க அந்த பாசத்தையும் அந்த மரியாதையும் நீங்க வந்து சம்பாதிக்கணும். நான் அவள்கிட்ட சொல்லவே மாட்டேன், உன் புருஷன் தானே, நீ நல்லபடியா திருத்தி வாழவே, அதுதான் குடும்பம்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவளுக்கு நடந்திருக்கிறது துரோகம். ஒரு மாசம் குழந்தையப்ப நிதானமே இல்லாத தண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு குழந்தைய பக்கம் வந்தாரு மேடம். வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாரு. இவர் ஏதோ பேசினாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு மேடம். அப்படியே குழந்தை மேல உட்காந்துட்டாரு மேடம். இதெல்லாம் ஒரு கிடையாது. மாசம் நான் உங்க வீட்டுக்கு 20 வரதில்ல. நாள் நீ எல்லாம் கிடையாதுன்னு அவ ஏன் உன்னை மேம், மதிக்காம நான் இருக்கணும்? சொல்றது ஒரே கேளுங்க. நிமிஷம். பாஸ்கர் அப்படி ஒண்ணு அவளை பிடிக்கலன்னா அவ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. அவ வேற யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிருப்பா. மேம், நான் என்ன சொல்றேன், அவங்க இந்த பொண்ணு வந்து அக்கா- என்னைய பிடிக்கலன்னு சொல்லி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கல்யாணமே பண்ணிருக்க வேண்டிய தேவையில்லை. அக்கா வீட்டுக்காரரு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ அழகா தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நீங்க நடந்துக்கிறது முறையில இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருக்கும் இருக்கும்பா, பிரச்சனை இருக்கும். இதான் மேம் சின்ன சின்ன பிரச்சனை. இது சின்ன பிரச்சனை கிடையாதுப்பா. பெருசாக்கி ஒரு வீட்டுல ஒரு இதுதான். காசு ஒரு நகை வைக்க முடியாது மேடம் இவரை நம்பி. இப்ப 3 மாசத்துக்கு இப்போ 2 மாசத்துக்கு முன்ன இவங்க அண்ணன் செயினை அறுத்துட்டு போயிட்டு பசங்க கூட சேர்ந்து அவங்க ஊர்லயே அடகு வச்சிருக்காரு. அப்படி அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏதோ ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்திருக்காரு அப்படியா? மேடம். அது என்ன கம்ப்ளைண்ட்ல இரு ஒரு போனாருன்னு நிமிஷம், தெரியல. என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க அவங்க- கேளுங்க அவரே. சொல்லுங்க. இல்லை இல்லை, ஒரு பிரச்சனை நடந்தது. என்னது எடுத்துட்டு போய் பண்ணாரா? அடுத்து எடுத்தா ஆனால் இவர் எடுக்கலைன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை நடந்தது. ம். செயின் காணாமல் போச்சு. ஆனால் இவர் எடுக்கலைன்ட்டு வர விசாரிச்சிட்டோம்.
எடுக்கலைன்னு சொல்கிறாப்புல. அப்படியே ஜெயிலுக்கு போனாருன்னு கேளுங்க மேடம். எதுக்கு ஜெயிலுக்கு போனது வந்து அது அதனால போல. அது அவர் எப்படி போனாருன்னு எனக்கே தெரியல, அவர்கிட்ட கேளுங்க. எதுக்காக எனக்கு ஃப்ரெண்டோட ஒருத்தவங்களோட போயில அவங்க மேலே கேஸ் இருந்திருக்கும்போல என்னையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். ஆழ முடியாதுப்பா அப்படி. மேடம் கொடுத்த பாத்திரங்க காணும், பைக்கு காணும், பாத்திரம்லாம் அவங்க Bike வீட்டுல கொடுத்தாங்க. நகையும் இல்ல. கொடுத்தாங்க, பைக் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்? பைக் உங்களோட இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவர் அவங்க தான் அத்தை மேடம் கல்யாணம் பண்ணி ஒரு வாங்கி 6 மாசத்துல கொண்டு அடகு பிடிச்சிட்டாரு மேடம். அடகெல்லாம் வைக்கல எங்க மேம். நான் அத்தையை ஒரு இடத்துல கூட்டிட்டு வேலை போனவரு பார்க்கல, நான் கொண்டே வச்சிருந்தேன். இவங்க அடிக்கடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பைக்கை. இவங்க என்கிட்ட கீ கேட்டோம்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க அத்தை வாங்கி கொடுத்த வண்டின்னு நான் சொல்லி இவர் இவங்க எடுத்து ஊருக்கு போய் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு உங்க மாசம் பேரை ஒரு வச்சு ஊருக்கு இவங்க போயிட்டாரு மேடம். நான் எப்படி மேடம் அந்த பைக்கை ஓட்டுவேன்? அந்த பைக்கோட புக்கு கேட்டோம்னா வச்சுங்களேன், இது வந்து என் வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு, நான் தான் வச்சுக்கிருவேன் இந்த வண்டி அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்க அதுல இருந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சரி ரைட் வச்சு விட்டுரும். பைக்குங்க அவங்க தான் வச்சிருக்காங்க. அவங்க தான் பைக்கு மேடம் கொண்டு அடகு வச்சது. கஷ்டப்படுறது எனக்கு தாங்க மேடம் பைக்கு தெரியும். பைக்கு ஒரு நிமிஷம் ஒரு பொருளும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இரு, சேர்த்து ஒரு வாங்கி நிமிஷம். கொடுத்தாங்க பைக் மேடம். எங்க? பைக் வந்து அவங்க தான் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க வாங்கினாங்களோ யாரு வாங்கினாங்களோ அந்த பைக்கு திரும்ப கொடுக்கணும். திரும்ப நகை நகை ஒரு போட்டு நிமிஷம். மேடம். எத்தனை நகைம்மா? ஒரு சவரன் செயின், ரெண்டு 3 மோதிரம் காணுங்க மேடம். ஒரு மோதிரம் தான் மேம். 2 மோதிரம். ஒரு மோதிரம் அவங்க போட்டாங்க, ஒரு செயின் எனக்கு போட்டாங்க. அந்த செயின் என் பொருள் எனக்கு போட்டது நான் வச்சு தின்னுவேன், நீ யாரு கேக்குறதுக்கு? இந்த பாருங்க, அவங்க வீட்டுல இருந்து கொடுத்த நகை, அவங்க கொடுத்த பைக்கு, வேற என்னதுமா? பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு மேடம். பாத்திரங்க. பாத்திரம் நான் எடுத்துட்டு போல, அவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. அங்க ஊர்ல எனக்கு இருக்கு. ஊர்ல அது வேற எல்லாமே ஆள் phone திரும்பி பண்ணி சொல்றாங்க வரணும். மேடம். எப்ப கொடுப்பீங்க? எப்போ கொடுக்கணுமோ அவங்க கொடுத்தாங்க. எப்போ அவங்க இந்த டைம் வேணும்ல, நானும் ஊருக்கு போகணும். ஊருக்கு எப்போ போயிட்டு எப்போ? இந்த ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம்லாம் முடியாது. ம். சாரி, நீங்க கடன் வாங்குங்க, உங்க அண்ணன்ட்ட கேளுங்க, தம்பிட்ட கேளுங்க, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. அந்த பொருள் எல்லாம் அவளுக்கு இவர் போகணும். கேக்குறாரு மேடம், நான் சம்பாரிச்சு எதுக்கு உனக்கு கொடுக்கணும்னு கேக்குறாரு மேடம் இவரு. உங்க வீட்டுல எனக்கு எதுவுமே பண்றது இல்ல. என் ஊர்ல இந்த பொண்ணு வாழணும். என் நீ வீட்டுல வந்து ஊர்ல அவ வாழணும். அந்த ஊர்ல வந்து வாழ மாட்டா. வாழ மாட்டேன். வாழ மாட்டா. என்ன அப்படியே பண்ணலாம்? சொல்லிருக்கலாம்ல என்ன மேடம். ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? வந்து சொல்லலாம்ல. இப்ப சொல்றாங்க உங்க கூட வந்து வாழ மாட்டா. என்ன பண்ணலாம்? வாழ முடியலன்னா என்ன பண்றதுன்னா அவ பொருள் எல்லாம் திருப்பி கொடுங்க. அவங்க அடிக்கடி திருப்பி மிரட்டுறாரு மேடம். கொடுங்க. வெள்ளை பேப்பரை கையெழுத்து போட்டு கொடு, குழந்தைய இவங்க என்னைய போட்டு கொடு. அங்க நான் பாருங்க, கொண்டு உங்க போயிடுறேன். கூட அவ வாழறதா இல்ல. சரி மேம். போருமா எனக்கு நிம்மதியே இல்லைங்க மேடம். 3 நிமிஷமா, வருஷமா ஒரு ஒரு நாள் நிமிஷம், நிம்மதி ஒரு இல்லை நிமிஷம். எனக்கு. இப்ப நான் மறுபடியும் உங்கள்ட்ட கேக்குறேங்க. உங்க தம்பி ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரே பொண்ணா வளர்த்துருக்காங்க, அதனால செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஒருவேளை அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம். அவங்க வந்து பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். இப்போ மறுபடியும் நான் அதே பொசிஷன்ல வந்து கேட்குறேன், அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சுங்க, உங்க தம்பி இவ சொல்ற மாதிரி பண்றாரா இல்ல சேர்த்து வைக்கலாம்? இப்போவாச்சும் உண்மை மறுபடியும் நாங்க தப்பு பண்ண விரும்பல மேடம். இல்ல, மறுபடியும் இருமா. அவங்கள சேர்த்து வச்சு மறுபடியும் எங்க மேல இருமா. கம்ப்ளைண்ட் வந்து மேடம். மறுபடியும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு அவங்ககிட்ட கேட்டா அது இல்ல, அது இல்ல, அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்கலாமா? நான் கேட்கறத கரெக்டா புரிஞ்சுட்டு பேசுங்க. இது நீங்க இங்கேருந்து கை கழுவிட்டு போனங்கிறதுக்காக பேசல. அன்னைக்கு நீங்க செஞ்சீங்க ஒரு தவறு. மறுபடியும் நான் அதே பொசிஷன்ல உங்களை உட்கார வச்சு கேட்கறேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சுங்க. நீங்க சொல்றத வச்சுதான் நான், ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அவங்க பக்கத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க, அவர் பக்கத்தை சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து அவர் செஞ்ச தப்ப மறைக்க தான் செய்வாரு. புரியுறதுங்களா? நீங்க தான் காமனா இதெல்லாம் தெரியறது ஆளு. உங்க தம்பிக்கு இந்த திருடுறது பழக்கம் இருக்கா? திருடுற பழக்கம் தெரியல, குடிப்பழக்கம் தான் நாங்க இல்ல, இருக்கு. குடிக்காக இந்த நகையெல்லாம் தெரியல, எடுப்பாரா? எல்லாம் போய் சொல்லாதீங்க. இருமா, இனிமேலாவது பேசாம உண்மையை இருமா. நான் உங்ககிட்ட பேசுங்க. பேசல, உங்ககிட்ட பேசல. எடுத்துட்டு போயிருக்காப்ல, அந்த கல்யாணத்துல செயினை கொண்டு வச்சிருக்காப்ல அடகு. அடை வச்சு 2 பேருக்கும் சண்டை ஆகி பைக்குங்க பைக்கை எடுத்து கொண்டு தான் அடை வச்சிருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க எடுத்தீங்க சொல்றாரு? அதுதான் சரியில்லை அவர் சொல்றாரு. அப்ப போய் சொல்றாரு, போய் சொல்றாரு. நான் போய் சொல்லல மேம். அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து. மேடம் என்கிட்ட இவங்க சொன்னாங்க, கம்பெனிக்காரனே வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க மேடம். மேடம் மனசுல இவர் இருந்து அடகு எடுத்துட்டு வச்சு அதை போயிட்டாங்க. குடிக்க நினைச்சாரு. எங்க அத்தை பாவம் மலேசியால இருந்து கஷ்டப்பட்டு அந்த பைக்குக்கு டியூ கட்டிட்டு இருக்காங்க. அவரு கூட்டிட்டு போனவர் பக்கம் குடி வெட்டுக்கிட்டாங்க. சம்பளம் வாங்கி அந்த ஆளு தான் வாங்கி, ஏன்னா அவர் முதல் புருஷன்ட்ட போனதுனால அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. காசை பூரா வாங்கி அவங்க பொண்டாட்டிக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னால டியூ கட்ட முடியலப்பா சொன்னாங்க. பைக்கு டியூ கட்டாம இருந்துருச்சு. நாங்க வெளியில எடுத்துட்டு வந்தா கம்பெனிக்காரன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தது மேடம். வேற ஆனா ஒண்ணும் இவர் இல்ல. தான் கொண்டு ஆமா, அது நான் அவர் கொண்டே தான் மேடம் வைக்கல அடகு மேம். வச்சாரு. அது வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டே வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. நான் கொண்டே அங்க இல்ல மேடம், கொடுத்துருந்தேன். அடகு வச்சாரு அடகு சொல்லிட்டு இவர் வச்சிருக்கிறதும் கூட்டிட்டு கிடையாது. போன ஆளே என்னை கூட்டி கொண்டு இந்த பைக் நான் இங்க வந்து சொல்லிட்டு ஆமா. தான் போனேன். நீங்க அப்படி சொல்லுங்கம்மா, சொன்னாரு. என்னம்மா பிரச்சனை? இவங்க அப்பா கூட கெட்டெண்ணம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறாரு, அந்த பசங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது அவளுக்கு கல்யாணம் ஆகும் போதெல்லாம் நல்லா தான் பார்த்துன்னு இருந்தார். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இந்த பையனை வானான போதுலேருந்து அவர் குணமே சரி கிடையாது. இப்போ அந்த பசங்களுக்கு 2த்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கு பண்ணவே மாட்டேன்றாரு. அது வாழ்க்கை கெட்டு 3.5 வருஷமாக வீட்டில் இருக்குது. வேறு எந்த பொண்ணானா இருக்குமாம்மா வீட்டில்?
நான் பூ விற்று நான் போய் கஷ்டப்பட்டு சோறு போடுறேன். அவங்களே மரியாதை சீரியஸா நான் தெரியுமா? வந்து இருக்கிறாரு நல்லா 5 மாசம் இங்க வந்து இருந்துட்டு ஒரு பிள்ளைய வயித்துல கொடுத்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். 5 மாசமா வந்து வீட்டில் இருந்துட்டு குழந்தைய வயிற்றுக்குள்ளே கொடுத்துட்டு டிங்கு காய்ச்சல் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற டாக்டர் இல்லைனாக்கா அந்த பொண்ணு உயிர் பழிச்சே இருக்காது. 2 லட்ச ரூபா செலவு பண்ணி என் பொண்ணை உயிர் காப்பாற்றினாங்க. அப்போ கூட இவங்க மாமியார் இவங்கெல்லாம் யாரும் வந்து அந்த பொண்ணை எட்டி பார்க்கல. 10 ரூபா வந்து கொடுக்கல. ஏலம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தாலி எல்லாம் கொண்டு போய் விட்டு இந்த பொண்ணை ஆஸ்பத்திரி செலவு பார்த்தோமா. எங்க அம்மானு எல்லாம் வெளியே ரோட்ல இருப்பா, இன்னும் நான் பேசுறேன் இல்லை நீ பேசு. அவ்வளோ நகையும் கொண்டு போய் வச்சு பார்த்தோமா, யாராலையும் அந்த ஜுரம் என்னன்னு சொல்ல முடியல. 5 மாதம் புள்ள வயிற்றுல இருக்குது இவளுக்கு. வேதனையோடு நான் என்ன பண்ணேன், பூ வாங்கிட்டு வந்து போட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு செடி அட்மிட் பண்ணி 15 நாளாக வச்சு பார்த்தேன். பணம் தான் பிடுங்குறாங்க. அப்பப்போ மாத்திரைக்கு 1000 ரூபான்றாங்க. எவ்வளோ காசு நான் கடன் வாங்கி செலவு பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஆகலை. கடைசியில் எங்கள் வீட்டுக்காரிகிட்ட சொன்னேன், உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, பாப்பாவுக்கு இப்படி இருக்குது வயிற்றுல குழந்தையோட இந்த மாதிரி கால்லேருந்து உச்சி தலை வரைக்கும் ஜுரம் ஏறும், அவளுக்கு குறையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியலம்மா அந்த ஜுரம்னு. அவங்க நல்லா இருக்கணும்னுட்டு அந்த டாக்டர் அம்மா வர சொல்லி உடனே அட்மிட் பண்ணு, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் பார்த்து அந்த ஜுரம்லாம் டிங்கு காய்ச்சலுன்னு அந்த என்னமோ ரத்தம் டெஸ்ட்டு எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தான் அப்புறம் சொல்லிட்டாங்க, இது டிங்கு காய்ச்சலுமா 3 நாளில் தான் உயிராக இருப்பாங்க, செத்துருவாங்க அப்படின்னு. அவங்க காப்பாற்றி விட்டு இன்றைக்கி உயிரோட இருக்குதுமா என் பிள்ளை. இல்லைண்ணா நான் பார்த்தே இருக்க முடியாது. 5 மாதம் குழந்தையோட இறந்து போயிருப்பா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்களா, தம்பி புள்ள பொண்டாட்டி இப்படி இருக்குன்னு வந்தாரா இவரு? இல்லை அந்த பொண்ணு தான் தங்கச்சி நம்ம இவ்வளோ சீரியஸாக கிடக்குது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு வந்து பார்த்தாங்களா? பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ரத்தம் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நம்ம டாக்டர் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் அப்பவும் சொன்னார், நானே பார்த்துக்கிறேம்மா டெலிவரி அப்படின்னாரு எங்கள் டாக்டர். நான் சொன்னேன், உங்களுக்கு செலவு நிறையா ஆகும் ஐயா, நான் வந்து கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பண்ணி பார்த்தேன். ரத்தம் இல்லைன்னு சொல்லி பெரிய ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. சும்மாவே வந்து உக்காந்துக்கிறாருமா, 10 ரூபா கையில் இல்லாது. நான் கொடுத்தம்மா 50 ரூபா போய் சாப்பிட்டுட்டு வாடணும். என்னம்மா கல்யாணம் பண்ணி எதுக்குமா கொடுக்குறாங்க? பொண்டாட்டியை வச்சு அந்த பொண்ணை ஊருக்கு போக விடாம பண்றீங்களா? கிடையவே கிடையாது. நானா தாங்க மேடம் அவங்க சம்பாரிச்சு கொடுத்தாருன்னா நான் அங்க இருப்பேன் மேடம். இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இவங்க வந்து சம்பாரிச்சு கொடுக்கல, அம்மா வந்து கூலி வேலைக்கு போயிட்டு 100 ரூபாய் அந்த பையன் நல்லா பாத்துக்கிட்டாருன்னா நீங்க அனுப்புவீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு ஆசை இல்ல. அவங்க இல்ல நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க. 10 நாள் தான் அவங்க குணம் நல்லா இருக்கும். நான் இங்க வச்சு நான் 3 வருஷமா பார்த்துட்டேன். அவங்க ஆரம்பத்துலேருந்து குழந்தையிலேருந்து அவங்க பார்த்துருப்பாங்க. என்கிட்ட மூடி மறைச்சி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது, பொண்ணு 2 பொண்ணு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிறாரு. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதே இவன் என்ன சொன்னான், என் அண்ணனுக்கு புத்தி கிடையாது, ஏன் நான் துடிச்சிட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு கிடப்பின மூலையில படுத்துக்கின்னு ஏன் உங்க அக்காளுக்கு தெரியாதா, சொல்லக்கூடாதா, ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொன்னானா இல்லையான்னு கேளுங்க. குடிப்பழக்கம் சொன்னே இல்லையான்னு கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் பேசாதீங்க இதுக்கு மேலே. எங்க அண்ணன் நான் சொல்றேன் வச்சு கழுத்து அறுத்துட்டான். அப்ப கூட அவர் கேட்டார், டேய் இந்த பொண்ணை வச்சு காப்பாத்திடாடா, சின்ன பொண்ணுடா, நான் அது நல்லா வீரமா நல்லா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்லுமா, அந்த பையன் நல்லா பாத்துக்கிட்டாருன்னா நீங்க அனுப்புவீங்களா? நல்ல பையன் தான்மா. இவன் துணியை நான் தூச்சி போடுவோம்மா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா கூட நல்ல குணமா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா போடுவான். 10 நாள் குடிக்க மாட்டான், நல்லா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தா நெத்து வச்சிருவான் கச்சேரி மாடி மேல. அதுல இருந்து வெளியே வர முடியல. இல்ல மேம், அது மாதிரிலாம் கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் குடிக்கிறது கிடையாது. கண்டிப்பா இருக்கு மேடம். குடிப்பழக்கம் தான் அவனுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் கேஸ் போட்டார்ல மேடம், காசு வருமா டெய்லி பெரிய பெரிய அந்த ஷோரூமுங்களுக்கு போயிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு ஷூல இருந்து உள்ள போடுற பேண்டிஸ் வரைக்கும் மாத்திட்டு வருவாராம். வீட்டுக்கு வரும்போது அந்த கிளப்புங்க இருக்குல்லங்க மேடம், பெரிய பெரிய பார் கிளப், அதுல போயிட்டு ஃபுல்லா தண்ணி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 25,000 10,000 5,000 எடுப்பாராம். இந்த விஷயம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஒரு வாரம் கழிச்சு. அப்படியா? இவரு என்னது இது யார் சொன்னது? உங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க, கேளுங்க. இல்ல என்ன சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர் இப்படி தானே நான் சொல்லி சிங்கப்பூர்ல மேடம், சிங்கப்பூர்ல இருந்து இவருக்கு அந்த கேஸ் சொன்னார்ல மேடம், கால் அடிபட்டுக்கு அந்த கேஸுக்கு 3 லட்ச ரூபா வந்துச்சு. எங்களே மேனேஜர் கேட்பாரு, என்னமா ஏடிஎம்ல இவ்வளவு பணம் எடுக்கணும் பாத்துக்கிட்டா இருக்கேன்னு. 1 லட்ச ரூபா அவர் பேர்ல எடுக்க முடியாம எங்க நாத்தனார் செஞ்சுட்டு வந்தாங்க. அதை கூட எடுத்து அவர் செலவு தான் பண்ணாரு.
லாஸ்ட்ல என்ன கல்யாணம் செலவு கூட பண்ணாரு? 5 காசு இல்ல. ஆனா இப்ப வந்து நான் எதையுமே சொல்லல சொல்லி என் மேல வீட்டுல பழி வந்து அதான் 1 விட லட்சம் ரூபாய் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 லட்சம் வச்சது ரூபாய் காசு எப்படி போச்சுன்னே தெரியல. சரி நான் அது இல்ல ஏன் மேடம், சொன்னாங்க? 6 மாசத்துக்கு முன்ன அம்மா. கூட இவங்க சொன்னாங்க ஃபோன் அம்மா, பண்ணி சும்மா எனக்கு இரு. நீ எவ்வளவு பணம் அனுப்பிச்ச அவ்வளவும் இவர் டெய்லி ஒரு Dress ஒரு நாளைக்கு ஒரு Dress மாத்துறாப்புல ஃபுல்லா தண்ணி சாப்பிட்டாரு வயித்து கூட சாப்பிடுறது இல்ல இவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க மேடம். இப்ப இவருக்கு 2 குழந்தைங்க பொம்பளை புள்ள இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு நீ போய் கடல் தாண்டி போய் 10 ரூபா சம்பாஷணத்துக்கு கொடுக்குறல, இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுக்கு யார் சோறு போடுவாங்க? நான் உயிரா இருக்கிற வரைக்கும் தான் நான் சோறு போட முடியும். நான் இறந்துட்டேன்னா யாருமா அதை காப்பாத்துறவங்க சொல்லுங்க. அவங்க ஆ? காப்பாத்துவாங்க. எப்படி அவங்கள்ட்ட கொடுங்க. காப்பாத்துவாங்க? ஒரு வேளை சோறு அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறாரு அவரு. ஒரு வேளை சோறு அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடு. அவங்க வயசானவங்க, என்னுடைய வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க போய் பாவம் வயக்காட்டுல வேலை செஞ்சு அவங்க அவங்க சோறு சொல்றாங்க, போடணும் நான் அந்த பொண்ணுக்கு. பாத்துக்கிறேம்மா உன்னை. 2 அண்ணன் தம்பி பொண்டாட்டியும் 2 பேரும் நல்லா வாழறாங்க. இந்த பொண்ணு மட்டும் அசிங்கமா இருக்கணுமா? அங்க சோறு துண்ணுக்கிட்டு யார் யார் சோறு கொடுப்பாங்களோன்னு காத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் கஷ்டப்பட்டு பூ வித்தாவது என் பிள்ளைக்கு சோறு போடுவேன். நான் உங்க சோறுலாம் ஏன் வாங்கி சாப்பிடணும்? இவர் ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டு வந்து வீட்டுல அந்த பொண்ணை வெளியில அனுப்பு அது இங்க இருக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு வேணா சேர்ந்த பொண்ணு. பண்ணுமா? என்ன இவரு பேசினார் மேடம். நான் மொட்டை மாடியில இருட்டுல நின்னு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கேன் மேடம். நானு கேளுங்க அவங்க வைஃப கேளுங்க நீங்க மட்டும் இல்லையா இங்க இருந்து பேக்க தூக்கி வீசுறீங்க நடு ரோட்ல இங்க சென்னையில. நீ நடுரோட்ல வீசுறோமா? நீ எடுத்துட்டு போறியா? நான் அசிங்கமா பேசுனாக்கா யார் ஒரு ஒத்துக்குவாங்க? வீட்டுக்குள்ள வந்து பேசணும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க என்கிட்ட கேட்கணும். இதுவரை இந்த பொண்ணுக்கு எனக்கு பிரச்சனை நீங்க கேட்டிருக்கீங்களா? நீ ரொம்ப நான் நல்ல சொல்லாத இரு, ஒரு நிமிஷம் மேடம். என்னப்பா எந்த என்னப்பா பிரச்சனையுமே இவங்க கேக்குறது இல்ல. இந்த இப்ப பொண்ணு சொல்லுங்க. எந்த பிரச்சனையுமே கேக்குறது இல்ல. அவருக்கு என்ன பிரச்சனை? அம்மா ப்ளீஸ் உங்க ஒரு பக்கம் மட்டும் கேட்காதீங்க. சொல்லுங்க. சி நான் வந்து அந்த பையனை சார்ஜே பண்ணல. இவங்க செஞ்சது தப்பு. நான் அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட வார்த்தையை நான் உங்கள்ட்ட கேட்டுட்டேன். சரிங்கம்மா. இந்த பையன் நீங்களே சொல்றீங்க நல்ல பையன்னு. அவனுக்கு அந்த குடிப்பழக்கம் தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் வந்து நல்லா இல்லம்மா, brain பேசணும். சரியில்லை. இருடி அம்மா. பேசிட்டு வந்த உடனே இவங்களுக்குள்ள என்ன இருங்க பிரச்சனை இருங்க. வருதுன்னே அவர் தெரியல. என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க கேட்கறது இல்ல. அவர் பிரச்சனை நீங்க கேட்கறது இல்ல சொல்றாங்க. அவருக்கு கொஞ்சம் காது கொடுங்களேன். கருத்து இல்லைன்னு நீங்க கொஞ்சம் அவர் சொல்லுங்க. சொல்றது இருமா, காதுல மேடம், வாங்க. சொல்லுங்க. அப்பப்ப என்ன வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுன்றாரு. நான் வயித்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் சொல்றேன் கஷ்டப்படுறேன். மேடம், அப்பப்ப நம்ம குழந்தை இருமா, நீ உடம்பு நிறைய சரியில்லாத ஆகுது. பேசிட்டல. அவரை கொஞ்சம் பேச கம்முனு இரு. விடுங்க. அட்வான்ஸ் அப்பப்ப அம்மா, அவரை பேச விடுங்கம்மா. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன்னா உடனே காசு கொடுங்கன்னா உடனே நான் என்னால பண்ண முடியாது. சம்பளம் வாங்கி தான் இதுவரையும் உங்கள்ட்ட கொடுக்கலையா பெண்களுக்கு காசு? செலவு பண்ண முடியுமா? இருங்க. சம்பளம் வாங்கி கொடுக்கலையா? வெளியே போறியா? உங்கள்ட்ட ஒரு 6000 ரூபாய் கொடுத்தனா அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10,000 என்கிட்ட நான் உன் காசை இருங்க. கையை நீட்டி வாங்கினேன். வாங்கினாலும் உங்கள்ட்ட கொடுத்தல அந்த காசு கொடுத்தப்பா. கொடுத்தல. ஒரு வாட்டி 6000 ரூபாய் கொடுத்த, ஒரு வாட்டி 4000 இன்னொரு ரூபாய் பொண்ணுகிட்ட என்ன கொடுத்தாருமா. கொடுத்தேன்? 7,000 ரூபாய் கொடுத்தனா? 2 மாசம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு இருங்க. அந்த 10,000 குடு. நான் நின்ன நிலையில ஊருக்கு அடுத்து போறேன். ஒரு இதோட 7,000 நான் அந்த கொடுத்தனா? வீட்டு வாட்சிப்படியாண்டே மேய்க்க 18,000 ரூபாய் உங்கள்ட்ட மாட்டேன். கொடுத்து என் காசை கொடுங்க, முன்ன இருங்க. கொடுங்கன்னாரு. 18,000 கூட ரூபாய் கொண்டு போய் வச்சு கொண்டாந்து வாங்கினீங்களா 10,000 ரூபாய்? கேளு. கொடுத்த காசு இல்லைன்னு சொல்லல. எனக்கு 2 மாசம் சம்பளம் வாங்கி இவ்வளவு நாளா 3 வருஷத்துக்கு 2 மாசம் சம்பளம் வாங்கி என் கையில கொடுத்தாரு. நான் 10 பைசா நான் வாங்க மாட்டேன். இவங்கள்ட்ட தான் போறானு, கொடுத்து உனக்கு நீங்க நான் உங்கள்ட்ட சும்மா கொடுத்தா ஓசி கூட சோறு நான் உங்கள்ட்ட போட்டிருந்தேன். கொடுத்தீங்க நான் பொண்ணு. 3 வருஷமா நீங்க தானே நான் கொடுத்தீங்க உழைச்சு பொண்ணு சோறு பணத்தை. போட்டேன். வயசானவோ வயசானவங்க சும்மா சாப்பாடு பேசாத எல்லாம் பொண்ணு, பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் பேசாத. பொய்யெல்லாம் நான் பேசலையே. என் போயிட்டு வாயை இரு. இனிமே திறந்தா சொல்றது நான் போதும் சொல்றேன். மேடம். 18,000 உன்னால எவ்வளவு பணம் அன்பு வச்சிருந்தேன். நான் 8,000 பிள்ளை இல்லாத 2,000 ஆம்பளை புள்ள இல்லாத 10,000 பண்ணிட்டு 7,000 ஊருக்கு அனுப்பி வீட்டோட விட்டாங்க. மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு நான் ஊர்ல எவ்வளவு ஒரு சின்ன செல்லமா கடை. பார்த்தேன். 7,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. 7,000 அனுப்பிச்சு விட்டாங்க. 18,000 வாங்கினாங்க. அந்த 10,000 ஒரு ரூம் எடுத்து கொடுக்க கூடாது எனக்கு? 7,000 அனுப்பிச்சு நான் சொல்றேன். விட்டதுல அப்போ என்ன பண்ணாருன்னு ஊருக்கு அவங்களுக்கு போயிட்டு நான் கேளுங்க வந்து உங்களுக்கு காசு தர்றேங்க. 2 மாசம் சம்பளம் வாங்கினாருன்னா உடனே ஊர்ல திருவிழா. காசு அனுப்புனதுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் அடகு ஏன்பா மாசம் மாசமா திருவிழா நடக்குது உங்க ஊர்ல? மாசம் மாசமா கோயில்ல திருவிழா நடக்குது. ஏன் போய் சொல்லிட்டு போறான் இவன்? கோயில் மாசி மாசி எதுக்கு அங்கெல்லாம் நான் போகணும்? திருவிழா நடந்துச்சுல மேடம். திருவிழா தான் போயிருந்தேன். இந்த பொண்ணையும் கூப்பிட்டு வர திருவிழா மாட்டேன். போனா நல்லா இருப்பாரான்னு கேளுங்க அவங்கள. இதுவரையும் குழந்தை உள்ள பிறந்துட்டு தண்ணி ஊருக்கு வாங்கி வரல குடிச்சிட்டு எல்லாரோடையும் சண்டை எனக்கு இழுத்து வாழையே உட்கார்ந்து போயிடுச்சு அமக்கலம் மேடம். பண்ணிட்டு எனக்கு இனிமே உங்களுக்கு வாழ வந்து இஷ்டம் முடியா இல்ல இருக்கல. மேடம். எனக்கு போய் சேர்த்து கூட வச்சு நீங்க முடியாது. வாழ வச்சீங்கன்னா நான் அப்ப அவளுக்கு வாழ்க்கையே போச்சுங்க. அப்புறம் அடிக்கடி சேர்ந்து வாழ்றாங்க. நாங்க அப்பயே சொல்லிட்டு வாழ்க்கை படிக்கிறாங்க. இது வரைக்கும் 10 ரூபாய் கொடுத்தா அந்த குழந்தைக்கு டாக்டர் செலவு இவங்க பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு சொல்லிட்டாங்க. பணத்தை நான் செலவு பண்ணி சேர்த்து உயிரை சேர்த்து காப்பாத்தி சொல்லிட்டாங்க. வச்சிருக்கிறேன் நான். இவங்க இருக்க ஒரு மாட்டாங்க. சோறு போட இவங்களாம் அந்த தடவை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. இல்லைங்கிறீங்க. இதே இல்லைங்கிறீங்க. இப்பவே பெத்தவளுக்கு தான் தெரியும். ஆம்பளை புள்ள உங்க அம்மா பெத்தாங்க எவ்வளவு நாள் பேசுவாங்க. நான் பொம்பளை புள்ளைய எவ்வளவு பேச எப்போதுமே மாட்டேன். சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் அவங்க சொல்லவே சேர்த்துக்கிறாங்க. மாட்டேங்கிறீங்களே. அதை எழுதி வச்சு என்ன லட்சம் லட்சமா அப்புறம் வந்து லட்சமா அவங்க கொடுத்தா நான் தோத்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தா அவங்க போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு, நான் ஏடிஎம்ல கார்டுல பணத்தை எடுத்துக்கன்னு ஏடிஎம் கார்டை கொடுக்குறேன். அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது? அவரு பர்ஸ்ல உண்மையா வச்சு கட்டின வீட்டுல எடுத்துக்கிறாங்க. வந்து ஒரு நாள் அடிச்சே யாருமே என் ரூம்குள்ள வர மாட்டாங்க. பர்ஸ் வேணா நீ 10,000 உண்மையா பேசுறவர் தான் பாணி. போலீஸ்கார் வந்து சொன்னாரு, அடிச்சு விரட்டினாரு. மாமியார் என்னடா உனக்கு 3 வருஷமா உட்கார வச்சு சோறு போட்டுங்கிறாங்க, நீ ஆம்பளை எல்லாம் தனி கொடுத்தன வச்சுக்கின்னு ஒரு பண்ண நிமிஷமா கேக்குறாங்க. ப்ளீஸ் ஆமா. 3 வருஷமா எங்க இருக்கீங்கப்பா? இங்கதான் இருக்கிறேன். மாமியார் வீட்ல. மாமியார் வீட்டுல நான் ஊர்ல போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை பர்த்டே இருமா கொஞ்சம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. குழந்தை பர்த்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் தான் அட்டன் பண்ணி எனக்கு சரியா கூட எதுவும் பேசல அவங்க. நான் உடனே மறுநாளே கிளம்பி போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி வந்தேன். திருப்பி வந்துட்டு கொஞ்ச நாள் இப்படியே தான் அம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன்.
இவங்க என்னை வந்து இருக்க விட மாட்டேன்ட்டாங்க. இந்த பொண்ணும் கூப்பிட்டே வரலன்றுச்சு. உன்னோட வாழ்ந்து முடியாது, நீ போய் உனக்கு நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்டே சொன்னிச்சு. நான் வந்து ஊரில் வாழத்தான் சொல்கிறேன். எனக்கு வந்து கிராமத்தில் வந்து எப்படின்னா எனக்கு நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வாழணும், நானும் விவசாயம் போட்டு நான் வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணை கொண்டே வாழ வைக்கணும். என்னை வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த புள்ள வரலனால நான் ஊருக்கு போயிட்டேன். ஊரில் போயிட்டு நீங்க ஊர்ல போய் விவசாயம் பண்ண ஆசை, ரொம்ப நல்ல எண்ணம்ப்பா. அடுத்தது சொல்லுங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு இந்த பொண்ணை வாழ வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாள் வெளியூரில் வந்து வேலை பார்க்கலாம், இல்லை ஃபாரினே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த பொண்ணு அப்பா அம்மா விட்டு வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை அதான் உங்களுக்கு. பிரச்சனை எனக்கு. சரி, இப்போ இந்த நிலம் எப்ப வாங்குனீங்க? நிலம் வந்து அப்பா விட்டு நிலம். அப்ப நீங்க பிறந்ததுல இருந்து இருக்கு இல்லையா? அதான் இருக்கு. எவ்வளவு நாள் விவசாயம் பண்ணிருக்காரு இவரு? விவசாயமே அதெல்லாம் பண்ணதில்லை. பண்ணதில்ல. பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு நினைப்பு வந்துச்சு. இல்ல மேம், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தனியா ஒரு நிலம் போயிருச்சு. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு தனியா விட்டாங்க அப்பா இது அம்மா. வரைக்கும் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணல. சரி, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, வெளிநாட்டுல போய் என்ன பண்ணாரு? வெளிநாட்டுலயும் சம்பாதிச்சாரு, ஆனா ஒழுங்கா இல்ல. எந்த சேஃப்டியும் கிடையாது மேடம். அந்த கொடுத்த 3 லட்சம் ரூபாயும் அவரே காலி நான் தான் பண்ணி இதெல்லாம் எல்லாமே அந்த பண்ணிட்டேன் 3 குடும்பத்துக்கு. லட்சம் இருந்தா அது அது இன்னைக்கு டெபாசிட் எப்படி- போட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்காவது உதவி. 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பேங்க்ல போட்டு வந்து அவனுக்கு மேரேஜுக்கு எடுத்துக்கலான்ட்டு அதை ஒரு வாரத்துல லோன் போட்டு எடுத்து அந்த அந்த 1 லட்சம் ரூபாய் நான் பண்ணேன் ma'am. இருங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சரி, அடுத்தது என்ன சொன்னீங்க? ஒண்ணு வந்து விவசாயம் பண்ண சொன்னீங்க. விவசாயம் நீங்க பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த நிலத்துல இங்க ஒரு நாள் கூட விவசாயம் விவசாயம் பண்ணல. நான் பண்ணலன்னு சொல்லாம எங்க அம்மா அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களே இப்ப ஒதுக்கி விட்டாங்க. நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கணும். இப்ப பண்றீங்களா விவசாயம்? அப்ப என் ஒய்ஃப் வந்தாதான் நான் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணோம், நீங்கள் தனியா பண்ணலாம். இப்ப வயசு என்னுடைய- இல்லாதவங்களும் பண்றாங்க விவசாயம். விவசாயம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அந்த வார்த்தை, ஏன் வந்து பொன்னாடியை கூட்டிட்டு வா, நான் வந்து என் நிலத்தை வர்றேன்னு இவங்க சொல்றாங்க ஆப்போசிட்ல. ஆப்போசிட் அவங்க உங்க கட்சியாச்சு. அப்ப அப்படித்தான் இருக்காங்க. ஆப்போசிட்ல மாத்தானே அவங்க பேசுறாங்க நல்லா. இந்த ஆமா, பாருங்க, நாங்க என்ன நம்ம support வாயால பண்ணலாம். என்ன வேணா சொல்லலாம். அப்படிதான் புரியுதா? மேம் இவங்களுக்கு நீங்க நடக்கிறது இதான் எப்படி மேம். நடந்துகிட்டு இருக்கீங்கிறது ஒண்ணு இருக்கு. ஊர்ல விவசாயம் பாக்குறாராம், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாராம். 3 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பைசா வந்தது, 1 ரூபாய் இல்லாம. மேம் நான் எல்லா பணமும் கொடுத்தேன். இவங்களுக்கு எல்லா செயின் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தது நான் தான். இன்னமும் இல்லைன்னு சொல்றேன். இன்னும் என் ஏடிஎம்ல இருந்து என்னுடைய பேங்க் புக் எடுத்து வந்து காட்டுறேன். அதுல என்னென்ன மாத்தி எங்க கொடுத்தேன்னு மாமனார் பாருங்க. மேடம் மாசம் புதுக்கோட்டைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்கோம். நான் கொடுப்பேன் ஒரு காசு ரூபாய் 1 கொடுத்து மாசம். போனது வரலையே. பெரியவங்க வீட்ல இருந்து 1 மாசம் கொடுப்பாங்க. போன மாசம் நான் கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய், இந்த வருஷம் பெரிய இவர் 1 பைசா அவருக்குன்னு இதுவரை இதுவரை செலவு பண்ணதே குடும்பத்துக்குன்னு எதுவும் கிடையாது. செய்யல மாட்டோம். இதுவரை அப்ப செலவு எப்படி அந்த பண்ணல. பொண்ணை பாப்பாரு? இவருக்கு வீடு கட்டி கொடுத்து இவர் அப்ப- கல்யாணம் பண்ணி வச்சதை சரி. விட எங்க தப்பு. சரி, எல்லாமே இவருக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு தெரியறது இல்ல. இவரு. அப்ப அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? குறை சொல்றீங்கல்ல, அந்த பொண்ணு வரல, அது திருத்தணும்னு. உங்களாலேயே திருத்த முடியல உங்க தம்பிய. அவ எப்படி திருத்துவா? இல்ல மேடம், கல்யாணத்துக்கு முன்னால 2 பேரையும் வச்சு பேசி சத்தியமெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணோம். சரிங்க, இப்ப கூட தான் நீங்க சத்தியம் வாங்கலாம். அவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அப்புறம் அதான் அந்த பழக்கத்துல வந்து அப்புறம்? பண்ணோம். அப்போ ஒரு சான்ஸ் எடுத்தீங்க. ஆமா ஆமா, அது வந்து தங்கச்சி, அவ லைஃப வச்சு விளையாடிட்டீங்க. விளையாடலாம் இத மேடம், பாரு நல்லா தம்பி, இருக்கணும் தான் நாங்க நீங்க ஆசைப்பட்டோம். வந்து அவங்க ஆமா அத்தை சொன்னாங்கல்ல, ஆசை இருக்கிறது நல்லதுதான் நம்ம தம்பி. ஆனா தங்கச்சி நம்ம கூட நடக்குமா இருக்கட்டும் சொல்லி தான் நான் ஒரே ஒரு வார்த்தை, கொண்டு உங்க பொண்ணை பண்ணேன். இப்படி கொண்டு போய் வேற கொடுப்பீங்களா? தப்பான எண்ணத்துல எல்லாம் உங்க நான் பொண்ணை இப்படி கொண்டு கொடுப்பீங்களா? நல்லா இருப்பாங்க. சரி, உங்க அவங்களும் பொண்ணை பார்க்கல இப்படி இருக்கோம். கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல? அப்ப பேசாம இருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த பையன் மேல? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. உனக்குமா? இல்ல மேடம், இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு இவர் வேண்டாங்க. நீ என்ன சொல்ற? நான் வந்து வாழ்றது தான் சொல்றேன். ஆனா அவளுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா இங்க உன் மேல? பாருங்கம்மா, சரி, நம்ம உங்களோட வந்து மனசு சொல்லி எப்படியோ சேர்த்து அப்படி வைக்கணும்னு சொன்னா 10 நாள் நல்லா இருந்துட்டு சண்டை போட்டு போயிட்டு சரி, எனக்கு நான் ஒரு வெள்ளை idea பேப்பர்ல சொல்லவா? கையெழுத்து போட்டு கொடுன்னு நான் சொன்னா கேட்கறாங்க. ஒரு ஐடியா சொன்னா கேப்பையா? கேப்பையாமா? சிங்கப்பூர்ல போய் என்ன வேலை பண்ணாரு அவரு? சிங்கப்பூர்ல முன்னால சைட்ல இருந்தாப்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல. இப்ப நீங்க சிங்கப்பூர்ல தானே ஆமா, நான் நினைச்சு அவரை கூட்டிட்டு போலாமா? கூட்டி போக முடியாது. ஏன்? அவருடைய ஸ்கில்டு எப்படி முடிச்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு, இனி வர முடியாது. வரலாம், ரொம்ப பணம் கட்டி வரணும், வேற கண்ட்ரிக்கு போகலாம், அதுக்கு ஏற்பாடு ஏதாவது பண்ண அதுக்கு முடியுமா? ஏற்பாடு பண்ணலாம். சரி, இப்போ அது பிரியத்தை ஒரு பத்தி ஒழுங்கா இப்ப இருந்தா தான் யோசிக்காதீங்க. உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? இல்ல மேடம், நான் எங்கேயாவது வேலை பார்த்தேன். இரு, நான் சொல்லறத கேளு. தூக்கி போடுறது வாழ்க்கை இல்லம்மா, தெரியும்ல? என் வாழ்க்கையே சரியில்லாத வாழ்க்கை. நான் என்னம்மா பண்ண முடியும்? என் நான் பிள்ளைங்களும் இந்த சொல்றது- மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்ப சேர்த்து இருங்க, வச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றது கேளுங்க. நான் ஒரு சஜஷன் சொல்றேன் கேளுங்க. வெயிலம்மா, அந்த பொண்ணுக்கு நான் செலவு பண்ண காசு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கலாமா? 1 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணா நான் இருங்க, நீங்களும் இதுக்கு உடந்தமா? எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்க. உங்க சைடுல இருந்து ஒரே ஒரு தப்பு உங்க சைடுல இருந்து ஒரே ஒரு தப்பு தான்ப்பா. உங்களால அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. அதான் இதுக்கெல்லாம் பிரச்சனை. அதுக்கெல்லாம் காரணம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அதுதான். அதனால நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன். 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் நீங்க தனியா இருந்து சம்பாதிச்சு
நல்லபடியாக வேலை செஞ்சு, அது நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீங்களோ, ஊருக்குள்ளேயே வேலை செய்கிறீங்களோ, அது உங்கள் இஷ்டம். பேச்சுலர்னா நினச்சிங்க, நீங்கள் போய் வேலை செஞ்சு நல்லபடியாக சம்பாதிச்சு மாதம் அந்த பொண்ணுக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சு வைங்க. நல்லபடியாக இருங்க. 1 வருஷம் இருங்க, 1.5 வருஷம் இருங்க. அவங்க சொல்லுவாங்க பையன் நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறோம். சரியாம்மா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க மேடம் ஒரு மேலே. இல்லை, நம்பிக்கையில் சொன்னால் அப்புறம் வாழ்க்கையே இல்லை. இல்லை மேடம், இருக்கும் போதே சம்பாரிச்சு கொடுக்கல. இவர் தனியாக வர இப்போ தனியாக தாங்க மேடம் இருக்கு. ஆமா, நான் சொல்றது கேளம்மா. நான் சொல்றத நீ புரிஞ்சுப்பியா? நீ புத்திசாலி பொண்ணு. சொல்லுங்க. நீ வந்து தனியா இருக்கன்னு நினைச்சுக்கோ. அந்த குழந்தை இருக்கு, பரவாயில்ல. அந்த குழந்தைய பார்த்துட்டு நீ இரு. அவர் 5000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சு உங்க அம்மாட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. அவளுக்கு அவ என்ன சொல்றாளோ அதை நீங்க செய்யுங்கம்மா. என் விருப்பம் இல்லம்மா, வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு ஆசையே அப்ப பட. உங்க விருப்பம் இல்ல, அவளுக்கு என்ன விருப்பமோ ஓகே அதை தானே. செய்யுங்கம்மா. அப்ப நீங்க கிளம்புங்க. ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்க அக்கா, உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். அது வரைக்கும் நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன். 1.5 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கலைன்னா டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கிட்டே நடுவில் வந்து ஆனா இந்த 1.5 வருஷம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணவோ, அவளுக்கு தொல்லை கொடுக்கவோ, இல்லை குடிச்சிட்டு போய் அங்கே இது பண்ணவோ கூடாது. என் குழந்தைய பார்க்கணும். நீங்க ஒரு நாள் செஞ்சா கூட குழந்தைய பார்க்க போகலாம். நீங்க வேண்டாங்க, இப்போ 1.5 வருஷம் வேண்டாம், விட்டுருங்க. நீங்க போனீங்கன்னா ஏதாவது பேசுவாங்க, குழந்தைய பார்க்கணும் இருக்கிறேன். ஏதாவது பேசுவாங்க. கொஞ்ச நாள் கட்டுப்பாடோட இருங்க. குழந்தைய பார்க்காம வேற என்ன பண்ணறதுப்பா? எப்படி நான் அதுக்காண்டி தான் நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வேற ஊருக்கு போங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னு நினைச்சுங்க. நீங்க எவ்வளவு நாளைக்கு குழந்தைய பார்க்காம இருப்பீங்க? பசங்கள 4 வருஷம் கூட இருப்பேன், 2 வருஷம். வெளிநாட்டுக்கு போனா அது வேற. அப்ப நீங்க வெளிநாட்டு போங்க. வெளிநாட்டுக்கு போங்க. அந்த பொண்ணு இப்ப கொஞ்ச நாளைக்கு 1.5 வருஷம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். தம்பி, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களை நீங்க கெட்ட பையன், நீங்க குழந்தைய பார்க்க கூடாது, உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் இல்லை. உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, தைரியமா இருங்க. மனசுக்கு தைரியம் இல்லைன்னா அப்புறம் நம்மள எல்லாம் வாழ முடியுமா? இந்த பழக்கத்துல இருந்து எப்படி மாறதுன்னு வந்து சொல்லிருங்க. அதுக்கு கவுன்சிலிங் பண்ணா நாங்க ஏற்பாடு பண்றோம். இல்ல மேம், பண்ணுங்க, இருக்க முடியும் மேம். வெரி குட், வெரி குட். ஓகே, கிளம்புங்க. கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அவர் தப்பு பண்ணாரு, ஓகே, அவங்க மேல எல்லாம் கோபம் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா உன் வாயில வர்றது வார்த்தைகள் இருக்குல்ல, அப்புறம் அவங்களுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டேன்னா அப்புறம் யாரும் உனக்கு இருக்க மாட்டாங்க. நான் உங்களை மரியாதை இல்லாம பேசல மேடம். இவரால தாங்க மேடம் பிரச்சனையே இருக்கட்டும். அவர் மேல இருக்கிறது கோவத்தை நீ உங்க மேல எல்லாம் காமிக்க. இவங்க சப்போர்ட் பண்றாங்க மேடம். அவருக்கு செய்யற நீங்க தப்பு support வந்து பண்ண- எனக்கு கூட நான் support support பண்ணிட்டு பண்றாங்க. நான் அவர் செய்யற கெட்ட நல்லதுன்னு பழக்கம் நான் full-ஆ எதுவுமே இருக்குன்னு சொல்லல சொல்லிட்டேன். இதுவரையும். சரி, நீ கொஞ்சம் நான் கிடக்குறியா? சரி. ஃப்ரீயா இரு, தனியா எப்படி இருந்த அந்த குழந்தைய மட்டும் பாத்துக்கோ. அது ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இப்போ உனக்கு. வாழ்க்கை போச்சுன்னு எல்லாம் நினைக்காதே, அப்படியெல்லாம் கிடையாது. டிவோர்ஸ் வந்தா நீ மறுபடியும் பேச்சுலர் தான். அந்த குழந்தை அவ்வளவுதான், அதை பார்த்துக்கலாம். சரியா? தைரியமா இரு. இவர் 1 வருஷத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி இருந்தாருன்னா என்னங்க? டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, நாங்க ஹெல்ப் பண்றோம் உனக்கு. கண்டிப்பா. சரியா? ரொம்ப நன்றி. வேலைக்கு போகணும், சரி. வீட்டில் உட்காரக்கூடாது. நான் கேட்டிருக்கேங்க மேடம், வேலைக்கு அடுத்த வாரத்துல இருந்து வர சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். வரேங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. காசு கொடுத்தாலும் உதவ வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுங்க. சரியா? அதுதான் சொல்றேன். அந்த வேதனையிலாம் அவங்க பேசுறது இல்லை. நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க இருக்குல்ல, அந்த பொண்ணுங்க யாராவது இப்படி பண்ணியிருந்தா நீங்க உங்களால மன்னிக்கவே முடியாதுங்க. எனக்கே கோபம் வருது. வெளியே அவ யாரோ ஒரு பொண்ணு, அப்பவே எனக்கு கோபம் வருது. அந்த அம்மாக்கு எவ்வளவு வயத்தறிச்சல் இல்லையா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை